அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் மாஸ்டர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களோட யூசர் நேமுங்கிற இடத்துல உங்களோட யூசர் நேம் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாஸ்டர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வந்திருக்கு இல்லையா? இதில் வந்துட்டு வெரிஃபை யுவர் டிவைஸ், வி நீட் டு சென்ட் எஸ்எம்எஸ் ஆர்டர் டு வெரிஃபை யுவர் டிவைஸ்னு வச்சுருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சிம்மு இந்த ஐடி கொடுத்துருவீங்களோ அந்த சிம்மை சூஸ் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுங்க. எஸ்எம்எஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு, வெரிஃபை எஸ்எம்எஸ் வந்துச்சு, டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி என்ட்ரு வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடும். சரிங்களா? ஸோ உங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ உங்களோட மாஸ்டர் டிவைஸ் இந்த மாதிரி சிம்மை கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த டிவைஸஸ் காட்டும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் காட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸ் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 5 டிவைஸ்க்கு மேலே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சிம்மை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மாஸ்டர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கார்டன் டிவைஸ் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் பண்ணுறதுனால அவங்களுடைய அந்த மற்ற டிவைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வராது. சரிங்களா? ஜஸ்ட் இதில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கேன்சல் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.